ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மார்னிங் கெட் ரெடி வித் மீ ஃபார் மை ஆஃபீஸ் பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் 10:30 எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததால் இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், ப்ளஸ் ஆஃபீஸ்க்கும் கிளம்பணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு குட்டி மேக்கப் ப்ளஸ் பஞ்ச் ஆஃப் ஸ்கின் கேர் இந்த வீடியோவில் நான் பண்ணியிருப்பேன். அண்டு இங்கே பாரிஸில் வந்து ஹெவி சம்மர் இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் ஒரு டோனர், மாய்ஸ்சரைசர் அண்டு சிரம். சிரம் தான் செகண்ட் ஸ்டெப். சிரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் லாஸ்ட்டாக இதை கன்சீல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் என்னோடய ஐப்ரோஸை நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூலி வச்சு நல்லா ஈவன் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் லிக்விட் லைனரை யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஸ்ட்ரோக் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து லிப் பாம் போட்டு வச்சிட்ருந்தேன். இப்போது வந்து ஒரு குட்டியாக லைனிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபேவரட் லிப்ஸ்டிக் இருக்குது, எது போடுறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூட்ரலான ஷேடு வந்து போட்டு கொஞ்சம் ஒரு பேஸ் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டார்க்கரான ஷேட் போட்டுக்கிட்டேன். அண்ட் இது எல்லாத்தையும் வந்து கன்சீல் பண்ணுற மாதிரி அதுக்கு மேலே வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி திருப்பி அந்த டார்க்னஸை வந்து கொஞ்சம் ஈவன் அவுட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் நான் கேமியோ பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி என் கூட வந்து வீடியோவில் ஷோ ஆஃப் பண்ணிட்டாரு. அவரை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்டெப் லிக்விட் ப்ளஷ். நான் ஒரு ஸ்டெப் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனில் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது வந்து லிக்விட் ப்ளஷ் தான். ஸோ அதையே போட்டாச்சு. அண்ட் இது எல்லாத்தையும் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் மேக்கப். ஸோ அதை முடிச்சுட்டு நான் டேரெக்டாக ஹேருக்கு போயிட்டேன். ஹேர் வந்து நேற்று தலை குளிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுவுமே நான் ஸ்டைலிங் பண்ணல. ஸோ ஒரு சிரம் போட்டு ஹேரை நல்லா குயிக்காக நான் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேர் வந்து ஃப்ரீ ஹேர் விடலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு ஃப்ரீ ஹேர் விடுறதுல அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. ஸோ வந்து ஒரு குட்டி வந்து போனி டைல் மாதிரி போட்டுக்கலாமா இல்லை கிளச் வச்சு லாக் பண்ணிக்கலாமான்னு ஒரு டவுட்லேயே தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு கிளச் வச்சு ஹேர் ஸ்டைல் முடிச்சாச்சு. பட் வந்து எனக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளமா இல்லை நிறைய பேருக்கு இருக்கான்னு தெரியல. எனக்கு இந்த பேபி ஹேர்ஸ் வந்து நிறையா முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதோட நான் ஆஃபீஸ்க்கும் கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், கமெண்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.